ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 விதமான சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சையாகவே வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு இருக்குது வரமிளகா தான் இருக்குது அப்படின்னா வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா போட்டுட்டு கொஞ்சோன்னு பெருங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கருவேப்பிலை சட்னி கொஞ்சம் புளி கண்டிப்பாக புளி போட்டு அரைச்சாதான் கருவேப்பிலை சட்னி நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணது பெரிய தக்காளி தான், ஒரு தக்காளி போட்டு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இடத்துல தேவைப்பட்டால் உப்பு வதங்குறதுக்கு நம்ம உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே உப்பு போட்டு தான் வதக்குறது. உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம இந்த இடத்துல தேங்காய் தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் தேவையில்லை அப்படின்னா நம்ம இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்க வேண்டியதுதான். நான் தேங்காய் தேவைப்பட்டால் ஒரு சில் தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதில் கொஞ்சம் தேங்காய் தேவைப்பட்டால் ஒரு சில்லு தேங்காய் நம்ம போட்டு அரைக்கலாம். தேங்காய் போட்டோம்னா அந்த காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் தேங்காய் போடாமல் அரைச்சா தான் எங்கள் வீட்டு என் மகளுக்கு பிடிக்கும். அதனால தேங்காய் இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை எவ்வளோ நல்லதுன்றது கண்ணுக்கு, முடிக்கு, எல்லாத்துக்குமே, கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற சட்னி தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றணும். காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நிறையா தான் போடணும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து கட் பண்ணியிருக்கேன். ஆனால் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் சட்னி. நான் 2 கலந்து ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிடணும். அதே மாதிரி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டிருக்கேன். இந்த 3 சைஸ் தக்காளியை நான் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்ற போகிறேன். மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். நம்ம பெரிய வெங்காயம் இனிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இந்த தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சின்ன வெங்காயம் மென்ஷன் பண்ணி சொன்னது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் அரைச்சது அதில் ஊற்றி நல்லா வதக்கிடணும். அதனோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்மளுக்கு வெங்காயத்தில் உள்ள காரம் மட்டும்தானே இருக்குது, நம்ம வேறு ஒன்றும் போடல இல்லை. அதனால கொஞ்சம் நல்லாவே நம்ம கொஞ்சம் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக இருந்தால் அந்த சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். அதே மாதிரி இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதுக்குள்ளே டிப்ஸு. நீங்கள் இது எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வற்ற விடணும். நல்லா வற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும்.
கடைசியில் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. சுட சுட இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிடும்போது சூப்பர் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான இட்லி தோசைக்கு சுட சுட சாப்பிட தக்காளி சட்னி ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை ஒரு நல்ல வறுத்த வேர்க்கடலை தான். அதை ஒரு தடவை நம்ம சட்டியில் போட்டு வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நான் வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா வந்து இது ரொம்ப காரம் இல்லாத பழைய மிளகா, அதனால் நான் 10-12 மிளகா சேர்த்துருக்கேன். காரமான மிளகாய் இருந்தால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கேன். ஆனால் உரப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டும் போட்டு இந்த மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்கிறேன். இந்த வேர்க்கடலை சட்னியில் நம்ம தேங்காய் சேர்க்கலை, அதுதான் இதில் ஹைலைட். தேங்காய் இல்லாமல் தான் அரைக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிறோம் எண்ணெயில். நம்ம அங்கிட்டு வந்து வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு புளி சேர்த்துக்கிறோம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. வேர்க்கடலை இது எல்லாத்துக்குமே இந்த புளிப்பு சுவைக்கு இந்த புளி மட்டும்தான் போடுறேன் நான். தக்காளி சேர்க்கலை. நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அதுவும் ஆறுது, இதையும் அதை ஆற வச்சுருக்கேன். 2 ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு இது வேர்க்கடலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் போடுங்க. 2 வரமிளகா போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. வேர்க்கடலை நம்ம தேங்காய் வச்சு தான் அரைப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னி ரெடி. நம்ம அடுத்து வந்து நம்ம குடமிளகா வச்சு சட்னி செய்ய போகிறோம். பச்சை குடமிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு 2 பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே மாதிரி ஒரு 10 வரமிளகா போட்டுட்டு நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் குடமிளகா, ஒரு மிளகா எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டை போட்டு அதையும் வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் அடுத்து 1 by 1 நம்ம போட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, குடமிளகாய் 2யுமே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறேன். இதில் தான் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன சைஸ், அதாவது சின்ன நெல்லிக்காயை விட கொஞ்சம் அதுக்கு கம்மியாகவே போட்டாலே போதும். நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துக்க தான் போகிறோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் தக்காளியை பேலன்ஸ் பண்ணி நம்ம புளி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா குடமிளகாயை போட்டேன். ஒரு குடமிளகாய் போட்டால் போதும். இந்த கலரு பச்சையாகவே வேணும்னா நம்ம வரமிளகாய் போல் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாய் போடுறதுனால நான் வரமிளகாய் போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதங்குறதுக்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். வதக்கி எல்லாமே மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம்
நம்ம ஆற வச்சு அரைக்கணும். உப்பு போட்டுட்டு, உப்பு போட்டால் இப்போவே வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் போட்ட உடனே நம்ம உப்பு போட்டுறணும். உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஒரு சின்ன தேங்காய் முடி, ஒரு அரை தேங்காய் முடியை அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். தேங்காய் அதில் துருவி போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே சட்னிக்கு நம்ம இப்போ உடனே சாப்பிட்ற சட்னி தானே, அதனால் நான் தேங்காய் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவேன். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் கடுகு பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடி. இந்த குடமிளகாயை நம்ம சட்னி அரைச்சி இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடும்போது அதுவும் நல்ல டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. இந்த மாதிரி 4 விதமான சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.